விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்ஷன்ல கீதா கைலாசம், பரணி, சரண் சக்தி, தென்றல், முல்லையரசி நடிப்புல வெளியாயிருக்கிற அங்கம்மாள் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எழுத்தாளர் பெருமாள் முருகனோட கோடி துணி கதை தான் அங்கம்மாள் படமா எடுத்திருக்காங்க. டாக்டருக்கு படித்த மகன் கிராமத்துல வசிக்கும் அம்மா அங்கம்மாள கொஞ்சம் மாடர்னா மாற்ற நினைச்சிட்டு இருக்காரு. தன்னோட திருமணத்தை பற்றி பேச காதலி வீட்டார்ல இருந்து வர்றனால அதுவரை ஜாக்கெட் அணியாமல் இருக்கும் அம்மாவை ஜாக்கெட் அணியணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பல ஆண்டுகளாக தான் இஷ்டப்படி சுதந்திரமா இருந்த அங்கம்மாள் அதற்கு சம்மதிச்சாரா இல்லையா, குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கறது விபின் ராதாகிருஷ்ணன் இயக்கிய அங்கம்மாள் படத்தோட கதை. கீதா கைலாசம் அங்கம்மாளாகவும் அவரோட மகனாக சக்தி சாரன் நடிச்சிருக்காரு. இன்னொரு மகனாக பரணி, அவர் மனைவியாக தென்றல் இந்த படத்துல வராங்க. கணவனை இழந்ததுக்கு அப்புறம் தன்னோட உழைப்பால 2 மகன்களை வளர்த்த தைரியசாலி கிராமத்து பெண்ணா கொஞ்சம் கோபக்கார, கொஞ்சம் நக்கல் பேர் வழியா அவ்வப்போது சுருட்டு பிடிப்பவராக, சில சமயம் கெட்ட வார்த்தை பேசுபவராக, மோட்டார் சைக்கிள்ல பால் வியாபாரம் செய்பவராக அங்கம்மாள காமிச்சிருக்காங்க. அதே கேரக்டராவே கீதா சைலம் வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அவருக்கு நிறைய விருதுகள் இந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பல சீன்கள்ல ஓவர் ஆக்டிங் காண்பிக்காம, பொங்கி அழாம, ரொம்பவே உணர்ச்சி வசப்படாம ஒருவித தைரியத்தோட கம்பீரமா நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. கிராமத்து பெண்ணா இருந்தாலும், வயதானவராக இருந்தாலும் அவருக்கான சில கொள்கை இருக்கு, அவருக்காக சில நடைமுறை இருக்கு. ஏன் உரிமை, ஏன் சுதந்திரம் என இருக்கும் அவர் விருப்பு வெறுப்புல தலையிட குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுமதி இல்ல அப்படிங்கிற ரீதியில நகரும் அங்கம்மாள் கேரக்டர் மனசுல நிக்குதுன்னே சொல்லலாம். பெண்ணியம் பேசும் மாறுபட்ட கதைன்னு கூட இதை சொல்லலாம். பல பெண்களை சுற்றியே கதையும் நகர்த்திட்டு போறாங்க. அங்கம்மாள் மூத்த மகனாக வரும் பரணி அதிகம் பேசாம நாதஸ்வரம் வாசித்தபடியே தனது உணர்வுகளை சொல்லியிருக்காரு. பல வீடுகள்ல பார்க்கும் நிஜ மருமகளை தனது நடிப்பால கொண்டு வந்திருக்காரு அவர் மனைவியாக நடித்த தென்றல். அவரோட கெட்டப், அத்தைக்கு பயப்படும் நடிப்பு, இயல்பான வசனங்கள், அந்த சண்டை, அழுகை சூப்பரா இருக்கு. டாக்டராக வரும் சரண் சக்தி எந்த சீன்லயும் டாக்டர் மாதிரியே தெரியலைங்க. ஆனாலும் அம்மாவை மாற்ற நினைக்கும் மகனாக, பாசக்கார, அவருக்கு பயப்படுற மகனாக வந்திருக்காங்க. அங்கம்மாள் பேத்தி யாஸ்மினும் சில சீன்கள்ல ஸ்கோர் செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இது சிறுகதை அப்படிங்கறனால பல சுவாரஸ்ய கேரக்டர்கள் படத்துல வருது. குறிப்பா அங்கம்மாளோட முன்னாள் காதலன் போல வரும் அந்த மீசைக்காரர் வரும் சீன்கள், அவர் பேசும் வசனங்கள் பிரமாதமா இருக்கு. அது தவிர கிராமத்து மகனோட காதலி முல்லையரசி, அவரோட குடும்பத்தினர், கிராமத்து பெரிய மனிதர்கள், அங்கம்மாளோட தோழிகள், அவர்களோட கேரக்டர் பின்னணி, கிராமத்து மனிதர்கள் உரிய நையாண்டி பேச்சுகள் அருமையா இருக்கு. நிஜ கதை வேற பின்னணியில நடந்தாலும் படத்தை நெல்லை மாவட்ட பின்னணியில எடுத்திருக்காரு டைரக்டர். அதற்கேற்ப வட்டார மொழி கலந்து வசனங்களை கிராமத்து பேச்சு நடையில பக்காவா எழுதியிருக்காரு சுதாகர் தாஸ். பெண்கள் தங்களுக்குள்ள பேசும் அந்த கிண்டல் நடை சிறப்பா இருக்கு. எங்க அங்கம்மாள் பேசும் 1-2 கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து இருக்கலாம்னு தோணுது. 1990கள்ல நடக்கும் கதையா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அழகிய தென் மாவட்ட கிராமம், அங்கு வசிக்கும் மக்கள், அவங்களோட பின்னணி, மலை, வயல் என அனைத்துமே ஒரு அழகியலோட காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் அஜய் சாமுவேல். முகமது மஃபுல் மன்சூர் இசையும் கதையோட ஒன்று இருக்குன்னே சொல்லலாம். கோபி கருணாநிதியோட ஆர்ட் ஒர்க் அந்த கால கிராமத்தை, தெருகளை, வீடுகளை கண்முன்னே கொண்டு வந்திருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் எளிமையாவோ இல்ல அழுத்தமாவோ எடுத்திருக்கலாம். சில இடங்கள்ல கதை ரொம்ப ஸ்லோவா போகுது. ஒரே இடத்தை சுற்றி கதை வர்றதுங்கிற போன்ற குறைகளும் படத்துல இல்லாம இல்லைங்க. தன்னோட பேத்திக்கு அங்கம்மாள் பச்சை குத்த ஆசைப்படுறதுல இருந்து உச்சிமலை காற்றோட வீரியத்தை விவரிப்பதுல இருந்து கதையை ஆரம்பிக்குது. அதே பேத்தியோட வசனம் உச்சிமலை காற்றோட படத்தை முடிச்சிருக்காங்க. சிறுகதை மாதிரியே இப்படி பல சீன்களை ரசிச்சு கலைநயத்தோட எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அங்கம்மாள் என்ற வயதான பெண், அவரோட மருமகள், வருங்கால மருமகள், பேத்தி, கிராமத்து பெண்கள் என பலரோட மனநிலை, உணர்வுகள், குடும்பம் குறித்த அவங்களோட பார்வை, சொன்ன விதமும் அருமையா இருக்கு. குறிப்பா கிராமத்து மக்களோட நுட்பமான உணர்வுகளையும், அவங்களோட நாடகத்துணை இல்லாத வாழ்க்கையையும், வெள்ளந்தியான பேச்சுகளையும் இயல்பா சொல்லும். இப்படிப்பட்ட படம் பார்த்து ரொம்ப நாளாச்சுங்கிற எண்ணம் அங்கம்மாள் படம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வருங்கிறதுலயும் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. ஆக மொத்தத்துல அங்கம்மாள் 1990 காலகட்டத்துல ஒரு கிராமத்துக்கு சென்று வந்த உணர்வை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.